ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. நான் சொன்ன மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை இப்போ இண்டிவிஜுவல் ஏபிஐக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இண்டிவிஜுவல் ஏபிஐ செட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ப்ரீவியஸாக வந்து நம்ம மந்த்லி பேக்கேஜ், 6 மந்த்ஸ் பேக்கேஜ், 3 மந்த்ஸ் பேக்கேஜ் அப்படின்லாம் வச்சுருந்தோம். ஸோ இப்போ மந்த்லி பேக்கேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கணக்கு போட்டால் ஒரு 3000 ரூபா ரேஞ்சு தான் வரும். என்னென்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோ சாஃப்ட்வேருக்கு ஒரு செலவு பண்ணுவீங்க. அப்புறம் ட்ரேடிங் வியூக்கு ஒரு செலவு பண்ணுவீங்க. ட்ரேடிங் வியூ வந்து மந்த்லி ரூ. 1300 அந்த ரேஞ்சு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்கோ டெஸ்ட் வந்து ரூ. 1552 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஸோ இந்த ஆல்கோ டெஸ்ட்டை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம இதை வந்து ஒயிட் லேபிளாக மாற்றிடுவோம். ஒயிட் லேபிள்னா நம்ம கம்பெனிக்கு கீழேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி டைரக்ட் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸி அக்சஸ்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. நம்ம அப்ஸ்டாக்ஸ் பார்ட்னர்ன்றதுனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அப்ஸ்டாக்ஸுக்கும் ஆல்கோக்கும் ஆல்ரெடி அவங்க டைப் பண்ணிட்டாங்கங்கிறதுனால ஒரு ட்ரேடிங் நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா ரூ. 20 அப்படின்னா, ஆல்கோ டெஸ்ட் மூலிமா அப்ஸ்டாக்ஸில் ஏபிஐ மூலிமா ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு ரூ. 10 தான். இது இல்லாமல் பாப் ஸ்டாக்ஸும் ஆல்கோட் செட்டப் தனியாகவே ஆட்டோ ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதை இப்போதைக்கு நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா அதில் ஒரு நார்மல் செட்டப்பு நம்ம அளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லை. அதனால் நான் இப்போதைக்கு அதை செட் பண்ணலை. இப்போ ஆல்கோ டெஸ்ட்டை அப்ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணுறது, ட்ரேடிங் வியூ உள்ளே எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். அப்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ நான் டெய்லி ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த என்ட்ரி போய் ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ நான் இப்போ மென்ஷன் பண்ணணும். இல்லை, இப்போ அந்த ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸு டார்கெட்டை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எனக்கு அந்த லெவல் எப்போ ஆக்டிவ் ஆகுன்றதை தெரியணும். எந்த ப்ரீமியம் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரேடிங் வியூவில் இண்டிகேட்டரில் போய் பார்ப்போம், சார்ட்டில். இப்போ உதாரணத்துக்கு ட்ரேடிங் வியூ சார்ட் எடுத்துப்போமா. இப்போது சார்ட்டில் நான் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருப்பேன். என்னது, என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணால் நான் பை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணால் நான் பை பண்ணணும். இல்லை இங்கேருந்து கீழே வந்தால் செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இண்டிகேட்டர் செட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த அலர்ட் மெசேஜ் இப்போ ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட் வந்துருச்சு இப்போ செல் பண்ணணும்னு சொல்லி ட்ரேடிங் வியூ என்ன பண்ணுன்னா எனக்கு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். அந்த அலர்ட் மெசேஜை நீ எனக்கு கொடுக்காத, இந்த சாஃப்ட்வேருக்கு கொடு, ஆல்கோ டெஸ்ட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் வந்து எப்படி பண்ண போகிறோன்றத காட்ட போகிறேன். ஸோ செட் பண்ணிவிடுவோம். இந்த ஆல்கோ டெஸ்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன ப்ரீமியமில் வாங்கணும், என்னோட ரேஞ்ச் என்ன, எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆல்கோ டெஸ்ட்டு பார்த்துக்கும். ஸோ இப்போ இந்த ஆல்கோ டெஸ்ட்டில் செட் பண்ணிட்டோம்னா அது அப்ஸ்டாக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ஸ்டாக்ஸில் ஏபிஐ காஸ்ட்டுன்னு சொல்லி எதுவும் சார்ஜ் பண்ணலைங்கிறதுனால உங்களுக்கு எந்த அடிஷ்னல் ஃபீஸும் வராது. மொத்தமாகவே மாதம் 3000 செலவெல்லாம் முடிஞ்சிடும். இதுவும் நீங்கள் இயர்லி பேக்கேஜ்லாம் போகிறீங்கன்னா இன்னும் செலவு கம்மியாக இருக்குது. ஓகே. நம்ம இப்போ ஆல்கோ டெஸ்ட்டில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆல்கோ டெஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் ஃபோன் நம்பர், ஓடிபி கொடுத்து உள்ளே போயிடுவீங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்குன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிரெடிட்ஸில் ஆல்கோ ட்ரேடுன்னு இருக்குங்களா, அந்த ஆல்கோ ட்ரேடை கிளிக் பண்ணுங்கள். சாரி, அங்கே இல்லை, சிக்னல்ஸ் இண்டிகேட்டர் ஆல்கோன்னு இருக்குது பாருங்கள், இது தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து 1299 ரூபா போட்டிருக்குங்களா. ஸோ இது ஜிஎஸ்டியோடு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1553 ரூபா வரும் உங்களுக்கு. ஸோ இது மந்த்லி பேக்கேஜ், இது 6 மந்த்ஸ் பேக்கேஜ். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பின் ஸ்கிரிப்ட் கோடிங், கஸ்டம் பின் ஸ்கிரிப்ட், யூ பிரிங் த ஐடியா, வி வில் கோட் த ட்ரெண்டிங் வியூ. ஸ்ட்ராட்டஜி டெம்ப்ளேட். ஓகே. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு தான். ஸோ இந்த பிளானை நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணி பே பண்ணிப்பீங்க. பே பண்ண பிறகு ரூ. 1550 பே பண்ணுவீங்க. பே பண்ண பிறகு இங்கே உங்களுடைய ப்ரோக்கரேஜ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆல் ப்ரோக்கர்ஸ் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் 2 லிங்க் இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு செட்டப் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் ஐடி இங்கே அப்ஸ்டாக்ஸ் ஐடி கொடுத்து ஆட் அப்ஸ்டாக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இங்கே அப்ரூவ் ஆகிடும். ஆனால் டெய்லி காலையில் லாகின் பண்ண சொல்ல அது ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏபிஐ செட்டப்பை இது கூட பண்ணணும். ஓகே. ஏபிஐ செட்டப்பை அப்ஸ்டாக்ஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா.
உங்களுடைய கிளையண்ட் ஐடின்னு ஒண்ணு குடுப்பாங்க பாருங்க. அத தான் இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஓடிபி ஆட்ஸ் இதுவும் கேட்கும் உங்களுக்கு. 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அத ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஆக்சுவலா இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம ஷேர் பண்ணலாமான்னு தெரியல. ஃபார் ஃபியூச்சர் ரீசன் நான் இப்போதைக்கு அத ரிஸ்க் எடுக்க விரும்பல. அ உங்களுக்கு எனிவே நான் அதோட மாடல் வீடியோஸ் வேணா ஷேர் பண்ண சொல்றேன். வேற யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாடல் வீடியோஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ இத செட் பண்ண பிறகு, இங்க ஆல்கோ டெஸ்ட்ல இங்க 920 ஸ்ட்ராடல் இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்க ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி கிளிக் பண்ணிப்பீங்க. இந்த நியூ ஸ்ட்ராட்டஜில இங்க இருக்கு பார்த்தீங்களா? இத டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் ஒண்ணு ஓப்பன் ஆயிடும். டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதில N1CE50 ஆல்கோ டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. N150 PE50 ஆல்கோ டெஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது இப்ப நானு இத டவுன்லோட் குடுத்து வச்சுக்கிறேன். ஸோ டன் டவுன்லோடு. இப்போ நானு இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட்னா எத டவுன்லோட் பண்ணனோ, அத நான் இப்போ இம்போர்ட் பண்றேன். டவுன்ஸ்ல போனோம்னா இந்த இடத்துல இருக்கா? இத நான் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அது இம்போர்ட் பொசிஷன் வந்துருச்சு. நான் என்ன செட்டப் பண்ணியிருந்தேனோ அது வந்துருச்சு. இது வந்து நாம இப்போ எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷனல். இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விக்கிறது கிடையாது. பொசிஷனல் ஹோல்ட் பண்ணி ஒரு 2, 3 நாள் கழிச்சு எக்ஸ்பைரி டேட் அப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ற மாரி வச்சிருக்கோம். பை, கால் ஆப்ஷன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, க்ளோசஸ்ட் பிரீமியம் ரூ. 50 நெருக்கத்துல இருக்கிற பிரீமியம வாங்கு. ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் வச்சுக்கோ. டார்கெட் 50 பாயிண்ட் வச்சுக்கோ. ட்ரெயில் ஸ்டாப் லாஸ 1 பாயிண்ட் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ட்ரெய்லிங் ஆப்ஷன்ல நீ ரூ. 400 தாண்டிடுச்சு அப்படின்னாலே 250 லாக் பண்ணி வச்சுக்க. ஸோ அதுக்கு கீழ வந்து அதாவது 400 போயிட்டு 250 வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடுமே தவிர, லாஸ்லயோ இல்ல ஸ்ட்ரெய்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழ லாஸ்ல எக்ஸிட் ஆவாது. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு, இந்த ஆல்கோ ட்ரேடர்ல சிக்னல்ஸ்ல போய் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி நியூ சிக்னல் இருக்கும். ஸோ இந்த நியூ சிக்னல்ல ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கா? இங்க ஆல்கோ ட்ரேட்ல அந்த கிரியேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல நீங்க அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க ஆல்ரெடி இப்ப ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அது இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்ப இங்க வந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த கிரியேட் பண்றீங்க. நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத ஆட் பண்ணிப்பீங்க. உங்களுடைய புரோக்கரேஜ் அக்கவுண்ட்டுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண பிறகு ஸ்டார்ட் லிசனிங் குடுங்க. இங்க உங்க நேம் டைப் அதாவது உங்களுக்கு புரியிற மாரி என்ன நேமோ அத டைப் பண்ணிக்கோங்க. இந்த காப்பின்னு பண்றீங்கல்ல, இதத்தான் இங்க ட்ரேடிங் வியூல நீங்க ஆட் பண்ணுவீங்க. இப்ப நிஃப்டி எனக்கு பை பண்ணணும். உதாரணத்துக்கு அலர்ட் மெசேஜ். இப்ப நிஃப்டி இங்க இருக்கு. நிஃப்டி தான் நான் அலர்ட் பண்ண போறேன். எப்போ இது வந்து கால் ஆப்ஷன். ஸோ நிஃப்டி எனக்கு கால் ஆப்ஷன் எப்போ வரணும் அப்படிங்கிற இண்டிகேட்டர தான் இங்க செட்டப் பண்ணணும். இது வந்து நாங்க நீங்க ஆல்கோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண பிறகு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுனீங்க. அத நாங்க வந்து உங்களுக்கு செட் பண்ணி தருவோம். ஏன் அப்டின்னா, இது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறதுனால தான் அந்த செட்டப் ஃபெசிலிட்டீஸ மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்போதைக்கு நீங்க டைரக்ட்டா பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரே மெத்தட், ஒரே மோடு கிடையாது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்ட்டா உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுனால, நானு கஸ்டமர் கிட்ட அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணல. நாங்களே அத செட் பண்ணி குடுத்துருவோம். ஒன் பை ஒன்னா. ஓகேவா? ஸோ இது செட் பண்ண பிறகு டெய்லி மார்னிங்கு நீங்க என்ன பண்ணணும்னா, புரோக்கர் செட்டப்ல போயிட்டு 9 மணிக்குள்ள உங்களுடைய மை புரோக்கர்ஸ் லிஸ்ட்ல காட்டும். அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டும் ஒவ்வொன்னுத்தையும். இதெல்லாம் பழைய அக்கவுண்ட் ஆக்சுவலா நாங்க குரூப் ஏபிஐ வச்சு ட்ரேட் பண்ணதால, நான் சொன்னேன் இல்லைங்களா, நெறைய அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்போ ட்ரேட் பண்ணதுனால எங்களுக்கு நெறைய இஷ்யூஸ் வந்ததுன்னு சொன்னேன்ல. இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் இப்ப தேவையில்ல. ஸோ இனிமேலு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ செட்டப் நவ் குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த உங்களது மை புரோக்கர் லிஸ்ட்ல இங்க வந்துரும். அப்ப நீங்க லாகின் பண்ணணும். ஓகே. ஸோ லாகின் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சு ரெடியா வச்சுட்டீங்கன்னா, அங்க எப்பப்பலாம் இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணுதோ, அப்பலாம் இங்க ட்ரேட் பண்ணணும். உங்க அக்கவுண்ட்ல மார்ஜின் இல்ல, அந்த பணம் இல்ல அப்டின்னா, இந்த ட்ரேடிங் எடுக்காது. அதாவது ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணேன், உங்க அக்கவுண்ட்ல பணம் இல்ல அப்டின்னு சொல்லி உனக்கு இமெயில் வந்துரும். டெலகிராம் அக்கவுண்ட்க்கு மெசேஜ் வந்துரும். உன் டெலகிராமுக்கு மெசேஜ் வந்துரும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. டென்ஷன் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல டென்ஷனா இருக்கு, கன்ஃப்யூஸா இருக்குன்னா, ஜஸ்ட் ஆல்கோ டெஸ்ட் அக்கவுண்ட்ட மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா? அதிலேயே நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.